சார் நான் சொல்றது கேளுங்க சார். சென்னைக்கு டிக்கெட்டும் செலவுக்கு காசு இருக்கு. பத்திரமா ஊருக்கு போய் சேரு. அஞ்சனா வா போலாம். அஞ்சனா, நான் எடுத்த முடிவுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார் ஒரு நிமிஷம் சார். ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிக்கும், ஒருத்தரை பேசி பழகி அவன் கேரக்டரை பார்த்து அதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அஞ்சனா, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? பாம்பேல என் பவர் என்ன தெரியுமா? அன்னைக்கு ரோட்டில் நடந்த கலவரத்தில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோட இருந்தாலாவது அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அவர் இறந்ததும் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் அஞ்சனா எனக்கு இல்லைன்னு. இனி எப்பவுமே அவள் லைஃப்பில் தொந்தரவாக இருக்க மாட்டேன்னு சாரி சொல்கிறதுக்காக அவள் வீட்டுக்கு போனேன். ஓகே, யூ டேக் கேர், பாய். இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். எந்த விதத்துலேயும் உன் லைஃப்பில் நான் க்ராஸ் பண்ண மாட்டேன். இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீ வெளியே வரணும். திரும்பவும் உன்னோட சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம் வரணும். நான் வரேன் அஞ்சனா. ஒரு நிமிஷம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். எங்க அப்பாவை கொண்டவனை ஜெயில போடணும். நான் அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினா கூட அதை உடைச்சிட்டு அவன் ரொம்ப ஈஸியா வெளியில வந்துருவான். அந்த அளவுக்கு அவன்கிட்ட பவர் இருக்கு. நான் தான் அவரை கொன்னேன்னு ஒத்துக்கிட்டு அவனே கோர்ட்ல சரண்டர் ஆகணும். அப்பதான் அவனுக்கும் தண்டனை கிடைக்கும். அவனை சரண்டர் பண்ண வைக்க முடியுமா? அப்படி நீ செஞ்சா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க அப்பா கொன்னது யாரு? அவன் கேரக்டரை பார்த்து அதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிக்கும். எப்போ கோவர்தன் நம்மளை போட்டு முடிவு பண்ணிட்டானோ அவனுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிறது நல்லது. அதுக்கெல்லாம் எனக்கும் டைம் இல்லை. அண்ணா கார்கிட்ட போயிட்டான். வண்டி எடு. சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? கோவர்தன், இப்போ சொல்லு, நீ போலீஸ்ட்ட சரண்டரானா அவன் எனக்கு கிடைப்பா. இப்போவே போய் நான் தான் அவள் அப்பாவை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கோ. போ. அடிக்கிறது உதைக்கிறது தவிர வேற என்ன உனக்கு தெரியும்? லவ் பண்ணிருக்கியா? லவ் பண்ண பொண்ணோட சேர முடியலன்னு துடிச்சிருக்கியா? சொல்றா சொல்ல. திரும்ப வந்த செத்துருவ. ரமணா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன். தராசு மண்ணுக்கு என்னங்க ஆச்சு? என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னாச்சு? அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பலா பார்த்தோன்னா குடிச்சிட்டு வந்து நீயா ஒப்பார வச்சிட்டு இருக்கிற. இதே வேலை போ. மூஞ்ச பாரு, உடஞ்ச முட்டை மாதிரி. அண்ணே, மணி அண்ணே, என்னடா இது? யாரோ திருஷ்டி சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து மாமா லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டாரு. அதே அவர் கை காலம் இப்படி ஆயிடுச்சு. யோ, அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவு சம்பாதிக்கிறல, அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிடுற. உன் கையில கால விழுந்தா சமைச்சு எடுத்துன்னு போலான்னு வந்தேன். ஆனா நீயே கை கால விழுந்து படுத்துட்டு இருக்கியே. இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பள்ளி தேய்ச்சி விடணுமா? யார் இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னம்மா சொல்றாரு அவரு? இந்த சிடி கொடுக்க சொன்னாரு. நீங்க 2 பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ பாப்ரே, அது இல்லப்பா. வேற இது சமையல் குறிப்பு.
மணியண்ணே சீடியில் நீங்கள் சொன்ன ஃபார்முலா கேட்டு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் வாய் வாத்து மூணு மலைப்பா மாதிரி சைடா போகுது. மூமெண்ட் வேற ஹெவியாகுது. டேய் என்னடாச்சு? ஐயோ மாமா பிட்ஸா படிக்கிறது உழைக்கிறது தவிர வேற என்ன உனக்கு தெரியும்? லவ் பண்ணிருக்கியா? லவ் பண்ண பொண்ணோட சேர முடியலன்னு துடிச்சிருக்கியா? रमना रमना भैया आप चलिए मैं टैक्सी में आ जाऊंगी. ठीक है मैम. रमना ना वरें எப்படி இருக்க? பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னேன். நானும் செத்து போயிடல. பாரு இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனால் நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற அதே தப்பை நானும் பண்ணிட்டேன் ரமணா. வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ண தைரியம் தெரிஞ்சதும் செத்து போச்சு. உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன். காதலுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு கல்யாணம் என்னை தண்டிச்சிடுச்சு. நரக வாழ்க்கை ரமணா. ஊருக்கு தான் என் புருஷன் பெரிய பிஸ்னஸ் மேன். உள்ளுக்குள்ள சாட்டிஸ்ட். பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுற ஒரு சாட்டிஸ்ட். அணுவா சித்திரவதை பண்றா ரமணா. குழந்தை கொன்னுடுவானு பயமா இருக்கு. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்டதான் மனசு விட்டு பேசணும்னு தோணும். உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. என் மேல உனக்கு இருக்கிற கோபம் என் குழந்தை மேலேயும் இருக்குமா? தொட்டு பார்க்க மாட்டியா? ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கேட்க மாட்டியா? இந்தா புடி. சரி சொல்லிடுறேன்டா. ஜான் ஃபோன் பண்ணா காங்கோலேருந்து பார்ட்டி வராங்களாம். ஜூ பிளாஸில் மீட் பண்ணலான்னு சொல்கிறான். அங்கெல்லாம் ஒன்று வேணாம். எங்கே மீட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்தால் போதும். பாருங்க அன்னைக்கு இவனை அவ்வளோ அடிச்சு திரும்ப உங்களை வந்து பார்க்கணும்னு நிற்கிறான்.